மறுபடியும் இளையராஜாவா? கண்டிப்பா இது தற்செயலானதான். திரும்பவும் சொல்றேன், இளையராஜா ரசிகர்கள் மட்டும் இதை பாருங்க, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நேற்று வீடியோ போட்டு முடிச்சுட்டு அதை எடிட் பண்றக்காண்டி சிஸ்டத்தில் உட்காந்தப்ப யூடியூப் ஓப்பன் பண்ணா ராஜாஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு படத்தோட டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னடா இதுன்னு உள்ள போய் தட்டினா ராஜா சாரோட மியூசிக்கை வச்சு டைம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு படம். மறந்து போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ராஜா சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது வயலின். அவர் வாட்சாருன்னா அப்படி கண்ணை மூட்டு அப்படி வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போவார். இந்த டீசர்ல பிரதானமா இருந்தது அந்த வயலின் தான். சும்மா பட்டையை கிளப்பியிருந்தாங்க. கரெக்டா 40வது செகண்ட் அந்த வயலின்ல ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று வரும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடம்புல அப்படி கூஸ்பம் கிளப்புச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இளையராஜா சாரோட ஹார்ட்கோர் ரசிகர்களுக்கு எப்போதும் பிடிச்ச மௌனராகத்தோட அந்த தீம் மியூசிக்கை இந்த டீசர்ல செம்மத்தனமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல மௌனராகத்தோட அந்த மியூசிக்கை எலக்ட்ரிக் கிட்டாரோட மிக்ஸ் பண்ணி யுவன் யூஸ் பண்ணியிருக்க விதம், அந்த ட்ரெய்லர் முடிக்கப்பட்ட விதம், இது ரெண்டுமே எனக்கு பார்த்ததும் படத்தை மட்டும் நல்லா எடுத்துருங்கடா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த டீசர் கொடுத்த ஃபீல் ஒரு இளையராஜா ரசிகரா என்ன 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சானா பண்ணுச்சு. அப்படியே ஒரு பயமும் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இளையராஜா சாரோட மியூசிக் எடுத்து ஒரு சாதாரண ரசிகன் என்ன பண்ணுவான்? டைம் டிராவல் பண்ணுவான்ல, அந்த டைம் டிராவல் கான்செப்டை வச்சுதான் அந்த படமே பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த டைம் டிராவலை மட்டும் இவங்க சரியா இந்த படத்துல பயன்படுத்தினா ஷோர் ஷாட் இந்த படம் ஹிட்டு. அதை மட்டும் சரியா பண்ணிருங்க சாமிகளா அப்படின்னு ஒரு இளையராஜா ரசிகனா மனசுக்குள்ள அந்த டீசர் பார்க்கும்போது வேணும். ராஜாஸ் பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த படத்துக்கான ப்ரமோஷனாடா இந்த வீடியோனா சத்தியமா இல்லை. நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நான் கண்டிப்பா பெரிய ஆள் கிடையாது. இது முழுக்க முழுக்க இளையராஜா சார் ரசிகனா இருந்து நான் என்ஜாய் பண்ண மூமெண்ட்டை மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கேன். இளையராஜா சாரோட ஹார்ட் கோர் ரசிகர்கள் யாருமே ராஜாஸ் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற இந்த டீசரை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்றேன், இது அந்த படத்துக்கான ப்ரமோஷன் இல்லை, இளையராஜா ரசிகனா நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். பிகாஸ் ஆஃப் தட் இஸ் இளையராஜா. நன்றி.